ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவா கிச்சடிங்க. கல்யாண வீட்டு ரவா கிச்சடிங்க. அதே ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அரை கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3மே எடுத்து வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க. ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன், அரை கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டேன், கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துருக்கேன். காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் இந்த ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம அடிக்கடி ரவா உப்புமா செய்கிறதுக்கு இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் காமிக்கிற அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இது கொஞ்சம் கொல கொலன்னு தாங்க இருக்கணும். அப்போ தாங்க கிச்சடி மாதிரி இருக்கும். இதிலே நீங்கள் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரவா உப்புமா மாரி ஆகிடுங்க. 1:3ன்ற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்கங்க. வேக வச்ச பிறகு 1 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுக்கிறோம். இது வறுத்த ரவை, அதனால் வறுக்க தேவையில்லை. கொதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கோங்க. ஒரு கையில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவை தண்ணி இழுத்துக்கும். இழுத்த பிறகு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணிக்கும் இதுக்கும் சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட தேங்காய் சட்னி இல்லை குருமா இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.